தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் மாமா அவர்களுக்கு அழிவின் விளிம்பில் இருக்கும் நம் தாமிரபரணியை தனி கவனம் செலுத்தி உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும். 7 வயசுலயே ஜீவ நதியை காப்பாத்த இப்படி ஒரு கோரிக்கையா? இதான் தாமிரபரணி தண்ணி. இந்த தண்ணியை தான் நம்ம டெய்லி குடிக்கிறோம். இந்த தண்ணி இப்படி இருக்க காரணம் நாம தான். நம்ம வீட்டுல உள்ள கழிவு துணி எல்லாமே ஆத்துல தான் போடுதோம். வீட்டுல உள்ள கழிவு நீரையும் ஆத்துல தான் விடுதோம். வீட்டுல உள்ள குப்பையும் ஆத்துல தான் போடுதோம். செருப்பு, வாட்டர் பாட்டில், பூஜை பண்ணி எல்லாமே இங்கதான் போடுதீங்க. பாம்பஸ் கூட ஆத்துல தான் போடுதீங்க. ஆத்துல போட்டுட்டு வீட்டுல போய் நாம இந்த தண்ணியை தான் குடிக்கிறோம். பல கிராமங்களை வாழ வைக்கிற தாமிரபரணி இந்த நிலைமையில தாங்க இருக்கு. தமிழ்நாட்டிலே வச்சாத ஜீவன் நதினா நம்ம தாமிரபரணியார் தான். அழிவின் விளிம்பில் இருக்கும் நம் தாமிரபரணியை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மாமா அவர்கள் தனி கவனம் செலுத்தி உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரக்கூடிய 7 வயதாகிற சிறுமியான அபிக்ஷனா அப்படின்ற இந்த குட்டி பொண்ணு வீடியோ ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல தாமிரபரணியை காப்பாத்த தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. பல மாவட்டத்துடைய வாழ்வாதாரமா விளங்குற தாமிரபரணி ஆறு இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஆற்றுடைய நிலைமையை பத்தியும் அதுக்காக என்ன செய்யணும், மக்கள் அதை எப்படி பாதுகாக்கணும், அடுத்த சந்ததியினருக்கு நிச்சயமா இந்த தாமிரபரணி ஆறு நல்லபடியா வந்து சேரணும்னு இந்த மாதிரி பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. சிறுமி பேசின இந்த வீடியோ பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில்கள், செருப்புகள், பழைய துணி, அது மட்டும் இல்லாம கழிவுகள்னு இந்த மாதிரி பல குப்பைகள் இங்க வந்து சேருது. ஒரு பக்கம் இது மாவட்ட நிர்வாகம் சுத்தம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்னும் இது தூய்மையா சுத்தமாகணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.